சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்பவரே, அப்பா ஆளுகை செய்பவரே, நினைவெல்லாம் உமதாக வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மூன்றாவது ஆராதனையில் கர்த்தருடைய வல்லமை எங்களை இன்னும் அதிகமாய் நிரப்பட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை செய்வேன் என்று சொன்ன நல்ல தகப்பனே, அப்பா நாங்கள் உம்மை நினைவு கூறுகிறோம். இந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை இன்னும் அதிகமாய் நம்மை நிரப்பப் போகிறது ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் இன்னும் மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக. நீ நல்லவர், சர்வ வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று போற்றக்கூடிய எங்கள் தெய்வமே, அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, அபிஷேகம் உள்ளவரே, எல்லா நாமத்திலும் மேலானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய நினைவெல்லாம் உமதாக வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய பேச்செல்லாம் உமதாக வேண்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்பவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இந்த இடத்துல இன்னும் வந்து கொண்டிருக்கிற ஜனங்களை எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க 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 நிரப்புங்க. வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. நீர் எல்லா நாமத்திலும் மேலானவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். உடைத்து வீடும் உருவாக்கும் என்னை, உடைத்து வீடும் உருவாக்கும் விருப்பம் செயல்படுத்தும் விருப்பம். கைகளை உயர்த்தி செயல்படுத்தோ ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. அப்பா, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஓ ஆவியானவரே, என்னாற்ற ஆனவரே, ஆவியானவரே. அப்பா, என் ஆற்றல் ஓ புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் சுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து வீடும் என்னை உருமாற்றும், உடைத்து வீடும் உருமாற்றும். ஓ பயன்படுத்தும் பண்படு. நம்மை ஒப்பு கொடுப்போம். பயன்படுத்தும் பண்படுத்தும் ஆளுகை செய்யும்
வாய்களை திறந்து பாடுவோமா? பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, கைகளை உயர்த்தி ஆவியானவரே, அப்பா என்னாட்சலானவரே, ஆவியானவருடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கும். என்னாட்சலானவரே, ஓ என் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். எத்தனை பேர் சொல்றீங்க? நினைவெல்லாம் அப்பா இந்த இடத்துல என் சிந்தனை எல்லாம் உமதாகணும் ஆண்டவரே, பேச்செல்லாம் உமதாகணும். ஆமே, நாள் முழுதும் வழி நடத்தும் என்னை, நாள் முழுதும் வழி நடத்தும் விருப்பம் செயல்படு ஆண்டவரே, விருப்பம் செயல்படு. நானும் அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம்மசனத்தை நம்புபவன், உம் அன்பையே நம்புபவன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கிற தயவுக்காக நன்றி அப்பா. உங்க பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். மீதியான எல்லா வேலைகளிலும் கர்த்தர் எங்களுடைய பாடல்கள், எங்களுடைய ஆராதனைகள், எங்களுடைய செயல்களை நீர் அங்கீகரிப்பீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்வோம். எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம துதிக்க துதிக்க அவர் இந்த இடத்துல இறங்கி வருவார். ஆமென். எத்தனை பேர் ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கிறீங்க? கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து நாம் ஒரு சில பாடல்களை பாட போறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் செய்த நன்மைகள், அவர் செய்த நமக்கு எல்லா காரியத்தையும் நினைத்து நம்ம பாடி ஆராதிக்க போறோம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், வல்லவர், கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்றீங்க? ஆமென். அவர் கிருபை நினைத்த ஒரு பாடல் இது. நம்ம சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி பாடுவோம். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நல்ல கரம் தட்டி கர்த்தருக்கு ஏற்ற பலிகளை செலுத்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி நல்ல வாயை திறந்து பாடுவோம். பரிப்போ
தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு நம் முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து ஆண்டவரே, பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. ஆமென். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடிதானிலே தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் ஆமென் தோன்றிய தேவன். ஓ பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது. பாதுகாத்தாரே, காத்தாரே, அவர் நல்லவர், கிருபை உள்ளது. ஓ தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா ஆமென். போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய் இயேசுவே வந்தும் எங்க வாழ்க்கைக்கு நம்பிக்கையானவரே, பாதையில் ஒளியா என்னை நடத்தினார் அவர் நல்லவர். அவர் கிருபை. நல்ல வாயை திறந்து பாடுவோம். என்னை நடத்தினார் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா ஆமென். அவரை போற்றி பாடி அல்லேலூயா. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார். திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்று உள்ளது. திட நம்பிக்கை
தைரியம் ஈந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் வல்லவர் கிருபை என்றும் உள்ள. பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே. அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ள. முன் சென்றாரே சென்றாரே. அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவே சென்றாரே. அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி ஓ நல்ல அவருடைய கிருபையை நினைத்து ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவர் நல்லவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் ஆண்டவரே நல்லவர் அவர் வல்லவர். அவர் கிருபை உள்ளது. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நெருக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் கர்த்தர் நம்மோடு இருந்திருக்கிறார். ஆமென். அவருடைய நாமம் அதிசயமானது. அவருடைய நாமம் உண்மையுள்ளது. எத்தனை பேர் இயேசுவை நம்பி வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை நம்பி வந்திருக்கிறீங்க? ஆமென். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மை ஒருபோதும் விட்டு விலகாத மேகமாக இருக்கிறார். ஆமென். நம்ம இன்னொரு பாட்டை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போறோம். இந்த பாட்டு எதை குறிக்கிறதுனா அவருடைய நம்பிக்கையை குறிக்கிறது. அவரை நம்பி வந்திருக்கிற யாவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறது. சர்வ வல்லவரே உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே உம்மையே நம்பியிருப்பே உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே உம்மையே. உங்க சத்தம் உயரட்டும். ஆண்டவரே உம்மை நம்புவே நான் உம்மையே நம்பியிருப்பே உம்மை நம்புவே உம்மை நம்புவே உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பி இருப்பேன். இந்த பாட்டை சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்ம மத்தியில் உலாவுகிறார். கரங்களை தட்டி பாடுவோம். ஆவியானுடைய கிருபைக்குள் ஒப்புக்கொடும். ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையோடு நம்ம இந்த ஆராதனையை செய்வோம். நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம். இயேசுவே உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பி கையில உயர்த்தி உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே உம்மையே நம்பியிருப்பே உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே அன்பையே நம்பியிருப்பே உம்மை நம்புவே இயேசுவே உம்மையே நம்பியிருப்பேன். ஆமென். உம்மை நம்புவே உம்மை நம்புவே உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஓ உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். ஆண்டவரே
நீர்தானே என் துணையானீர், என் கேடகமுமானீர். என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவருடைய நாமம் உண்மையுள்ளது. நல்ல சந்தோஷமா பாடுவோம். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. இயேசுவே என் கேடகமும் மானி. ஓ என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். ஓ முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். என் முடிவு பரியந்தம் பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். ஓ உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவே, உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் ஆண்டவரே, மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். ஓ உம்மை நம்புவே, உம்மை நம்புவேன். ஆமே உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். இயேசுவே, உம்மை நம்பும் நான் ஆமென். பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். இயேசுவே, உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நாங்கள் காண உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்கப்பா. உங்க பிரசன்னங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்து நிற்பேன். சீயோன் பர்வதம் ஆண்டவரே, இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்து நிற்பேன். ஆகாமித்தின் கொடுங்கோலே என்னை நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். இயேசுவின் நாமத்தினாலே. பரியந்தம் இயேசுவே, உம்மை நம்புவேன். ஆமென். உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். ஓ உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். இயேசுவே, உம்மையே எங்கள் நம்பிக்கை உம் மீது இருக்கட்டும்பா. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். ஓ நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீதானே இயேசுவே, துணையாய் என் துணையானவரே, உம்மானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே,
ஆமே ஆசீர்வதிப்பவரே, ஆமே உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், ஓ முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், ஆமே உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பேன், உம் அன்பை நம்பும் நான் அன்பை இயேசுவே பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே சேர்ந்து நம்பி பாடுவோம், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன், கையில உயர்த்தி உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன் இயேசுவே, உம்மையே நம்பியிருப்பேன், ஆமென், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே இருப்பேன், இயேசுவே, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே. நல்ல கரத்தை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துவோம். உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பி. கைகளை உயர்த்தி வாயை திறந்து பாடுவோம். உம்மை நம்புவே ஆண்டவரே, உம்மை நம்புவேன், அன்பையே நம்பி. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் எத்தனை பேருக்கு உதவி செய்தார்? எபினேசரே, அப்பா இதுவரையில் உதவி எனக்கு, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ள அப்படியே வர்ஷிப் பண்ணுவோம் ஆண்டவருடைய சமூகத்தில். இயேசுவே அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்க? ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை, இயேசுவே ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, உம்மை முழு உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த உயர்த்த அவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது ஆனந்தம் தான். ஆமென். பக்கத்தில் இன்னும் நல்லா ஆராதிங்கன்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து கையை பிடிச்சு சந்தோஷமா கர்த்தரை ஆராதிங்க. ஒரு சிரிச்ச முகத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. வீட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் இருக்கும், பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துகிற எந்த இடத்திலும் அவர் இறங்கி வர சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லவர், நல்லவர், போதுமானவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருடைய பாவத்தை கர்த்தர் கழுவி இருக்கிறார்? கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய பாவத்தை அவர் கழுவி இருக்கிறார்? ஆமென். அதான் நம்ம பாட போறோம். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது, இயேசுவின் இரத்தத்தினால். சொல்லுவோமா? பாவம் எல்லாம், நோய்கள் எல்லாம் இயேசுவின். எத்தனை பேர் அவரோட வாழ்றீங்க? கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினார். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினார். அப்பாவுடைய சமூகத்தில் வரும் பொழுது சந்தோஷமா வரணும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்தி பாட போறோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். நல்ல பழைய பாட்டு தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு.
நம்ம நல்ல கையை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கரங்களை தட்டி பாடுவோம். சர்வ வல்லவருடைய சமூகத்துல நல்ல சந்தோஷமா அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சந்தோஷமா பாடுவோம். இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். நல்ல சிரிச்ச முகத்தோட பாடுவோம். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். பாடுவோமா? ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் தலைக்கு மேல தட்டுவோம். என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஓ, பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். சத்த வெளியே வரட்டும். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, ஆமென். கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் தானே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் ஆண்டவரே. ஆலயம் தாவே. ஓ, ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. குதூகலம் சேர்த்து பாடுவோம். என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். எத்தனை பேருக்கு வெற்றியை தந்தார்? வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், ஆமென். வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஓ, ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். நாம ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஓ, ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின். சன்னிதானம். ஓ, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரோ நீங்க தானே, ஓ, சமாதான காரணர் நீங்க தானே, எத்தனை பேர் சொல்ல முடியும்? வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, அவர் இருக்கும்போது இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, அவரே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே கொள்வீங்க, ஆமே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, உணர்ந்து பாடுவோம். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஓ, தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, தாயும் அவர்தான் நமக்கு எல்லாமே தானே, ஆமே சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, ஆமே நீங்க எல்லாமே கொள்வீங்க, ஆமே நீங்க எல்லாமே கொள்வீங்க. எல்லாரும் அப்படி எழுந்து நின்று பாடுவோம். எல்லாமே பார்த்து கொள்வீங்க, இயேசு நீங்க இருக்கையில
நாங்க சோர்ந்து ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஓ எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமே இயேசு நீங்க இருக்கையில நாங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள ஓ நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. சொன்னால் உம்முடைய நாமம் விலையேற பெற்றது, பேய்கள் ஓடுதையா. பெயரால் கை நீட்டினாள் நோய்கள் மறையுதை. கூடுமே எல்லாம் கூடுமே, பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். பாடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஓ எல்லா பயங்களும் மாறக்கூடாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். ஆமென். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஓ மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. ஓ மரித்து உயிர்த்தீரையா, அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. இன்று மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. ஓ கூடுமே. நல்ல கரம் தட்டி பாடுவோம். எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால மாற போகிறது. கூடாதது ஆமே ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். எல்லா பலவீனங்களும் மாறுகிறது. கூடாதது ஓ ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல. கரத்தட்டி கூடுமே எல்லாம் கூடுமே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் கூடும். வாய்களை திறந்து பாடுவோம். ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. கடல் மீது நடந்தீரையா, ஆமென். கடும் சாத்தானுடைய முகத்தை அவர் அறுத்தவராக இருக்கிறார். ஒடுக்கினீரே. ஓ சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே கூடுமே எல்லாம் கூடுமே. கர்த்தர் நம் மத்தியில இருக்கிறார். பால எல்லாம் கூடும். ஓ கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். கூடுமே கூடுமே. இயேசுவே பால எல்லாம் கூடும். ஆவியானவரே கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்ல. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு முன்பதாக ஓ அவர் நம் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் நம் தலையை தொட விரும்புகிறார். எல்லா சரீர பலவீனங்களையும் நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஓ எல்லா பலவீனங்களும் மாற்றுகிறார். எல்லா சோர்வுகளையும் மாற்றுகிறார். பலவித பயத்தோடு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற ஒரே காரியம், நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார். என்ன ஒரு நல்ல தகப்பன் பாருங்க. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உன் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உன் நாமம் சொன்னால் அவருடைய நாமத்தில் விடுதலை. பேய்கள் ஓடுதையா. ஓம் பெயரா
கர்த்தருடைய பிரசன்னம் நோய்கள் மறையும் யுதையா உம் பெயரா அப்பா நோய்கள் மறையுதையா. 2 கரத்தை அப்பாவுக்கு உண்மையாக உயர்த்தி, ஆண்டவரே இந்த இடத்துல உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிற ஆண்டவரே, உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயா, உறவின் பிறப்பே அப்பா, உள்ளத்தின் மகிழ்வே நீரில்லாத அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில நீர் மாத்திரம் வேணும் ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. சிறு பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து என் அப்பாவுக்கு முன்பதாக எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும், எனக்கு பலன் நீங்க தான் ஆண்டவரே, எனது ஆற்றலும் நீயாவா, இயேசுவே, எனது வலிமையும் நீயாவா, எனது அரணும் நீயாவாய், எனது நீங்க எந்த இடத்துல போனாலும் சமாதானம் இருக்காது. என் ஆண்டவரிடத்துல வரும் பொழுது அவர் சமாதானத்தை தருகிறார். எனது நீயாவா, நீரில்லா நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, இயேசு இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா. அப்படி 2 கரத்தை உயர்த்தி என்னை அர்ப்பணிக்கிறேன்பா. அவரே உயரமும் உன்னதமுமானவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். இந்த இடத்துல யாரு கண்களை திறக்க வேணாம். அவர் ஒருவரே பரிசுத்த. உம்மை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம்பா. எல்லாருடைய கண்ணீர்களுக்கும் கர்த்தர் பதில் தரப்போகிறார். உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல உயரமும் 2 கரத்தை உயர்த்தி சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் 2 கரத்தை உயர்த்தி அப்படியே அப்பாவுக்கு முன்பதாக ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உங்க பிரசன்னங்களை ஆளுகை செய்யட்டும்பா. உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உங்க மகிமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. 2 கரத்தை உயர்த்தி அப்பா என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன்.
அகிலத்தை வார்த்தையா இயேசுவே உம்மையே கைகளை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆ பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆ பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ ஆதியும் அந்தமும் பாடவர் இவர், அல்வாவுமேயாவும் மாடவர் இவர், ஆதியும் சேர்ந்து பாடுவோம் மாடவர் இவர், இயேசுவே அல்வாவுமேயாவும் மாடவர் இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆ பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரே கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆ பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆமென் ஆமென் அவர் தயவு நம்மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே, அவர் பிரசனம் நம்மை மூடுதே, அவர் என்றும் நம்மோடே, அவர் தயவு நம்மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே, நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை நம்மே பிரகாசிப்பார், நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார், எங்கள் மத்தியில்
கடைசியா நம்ம ஒப்பு கொடுப்போம். எங்களோடு வாசம் செய்யும் இயேசுவே எங்கள் மாத்தி. ரெண்டு கரத்தை உயர்த்தி உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்கள் சபையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். வாசம் செய்யும் எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் அப்பா இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் அவருடைய பிரசன்னத்தை மாற்ற உணர்வது. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. கர்த்தாவே, இந்த இடத்துல உங்க நாம மகிமைப்பட்ட தயவுக்காக நன்றி. மீதியான எல்லா வேளையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்வோம். சங்கீதம் 29வது சங்கீதம். எல்லாரும் வேத போதிய திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 29வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 29:11 நாம் எல்லாரும் இணைந்து நாம் வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமா அதே வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 11வது வசனத்தில் இதை பார்க்கிறோம். அழகு அந்த இடத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுவா. ஹல்லேலூயா. ரெண்டு வார்த்தைகள் அந்த இடத்துல திரும்ப திரும்ப வருகிறது. அப்படி தானே? என்னது? தமது ஜனத்திற்கு, தமது ஜனத்திற்கு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய ஜனம். அப்படி தானே? நீங்களும் நானும் சொல்லுங்க கர்த்தருடைய ஜனம். அப்படி தானே? அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குல்ல. நாம் ஆண்டுடைய பிள்ளைகள். அதான் சொல்கிறது. யார் தேவனுடைய ஜனங்கள்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உங்கள் முன்னோர்களால் வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யார் அவருடைய ஜனங்கள்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் அவருடைய ஜனம். நீங்கள் நானும் இயேசுவின் இரத்தத்தினால அந்த நம்பிக்கை இருக்குதுல்ல, அந்த விசுவாசம் இருக்குல்ல, அவருடைய இரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரி. ஹல்லேலூயா. அவர் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினாலோ பாவம் கழுவப்பட்ட பிள்ளைகள் தான்
அவருடைய ஜனம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வாசிக்கிறோம். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வாசிக்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிலத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும், ராஜரிக ஆசாரிய கூட்டமாகும், பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் 2 காரியத்தை அந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஆமென். முதலாவது இயேசு இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மட்டும் சொல்லாம அழகு அந்த இடத்துல வாசிக்கிறோம், பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு நமக்கு யாருமா சொந்தம்? ஏசு சொந்தம். நம்பிருங்களையா? ஹல்லேலூயா. அவருக்கு சொந்த ஜனம். அதான் உபாகமும் 7 அதிகாரம் 6 வாசிக்கிறோம். உபாகமும் 7 அதிகாரம் 6 வாசிக்கிறோம். உன் தேவனே கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமும் பூச்சக்கரத்தில் எல்லா ஜனங்களிலும் உன் தேவனே கர்த்தர் உன்னை தமது சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டா. சும்மா உங்களை தெரிந்து கொள்ளலைங்க. ஏசு உங்களை எப்படி தெரிந்து கொண்டாரா? ஒரு இடத்துல நம்ம சொந்தக்காரங்களை பார்த்துன்னு என்ன சொல்லுவோம்? இது என் சொந்தக்காரங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்களா? பார்த்தோன்னு சந்தோஷப்படுமா பட மாட்டோமா? ஒரு கூட்டத்தில் நிற்கிறோம், ஒரு அறியாத ஒரு சூழ்நிலையில், நமக்கு எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் நம்ம சொந்தக்காரன் வந்துட்டான்னு என்ன சொல்லுவோம்? அவங்கள பார்த்தோன்னே சந்தோஷப்படுவோம், அவங்கள விசாரிப்போம். அதே போல தான் இயேசு நம்மை சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை என்னையும் அவர் இரத்தத்தினால் கழுவும். அவர் நம்மளை பிரித்தெடுத்தார், தெரிந்தெடுத்தார். அவர் அதை அழக சொல்கிறது. நீங்கள் யோவான் 15 அதிகாரம் 19 வாசிக்கிறோம். யோவான் 15 அதிகாரம் 19 நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். தம்பி குயிக்கா போடுமா? நீங்கள் வாசிமாச்சலாம். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடினால் நான் உங்களை உலகத்தில் இருந்தே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எதிலிருந்து தெரிந்து கொண்டிருக்காரு? உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மளை குடும்பத்தில் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். அவர் நமக்கு பரிசுத்த ஜனங்களாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதான் 1 பேதுரு 15 அதிகாரம் 16 வாசிக்கிறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று எழுதியிருக்கு. அப்போ பாருங்க, உங்களை கர்த்தர் எப்படிலாம் தெரிந்து கொண்டிருக்கார் சொல்லுங்க. முதலாவது நம்ம சொன்னோம், இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நாம், அவருக்கு சொந்தமான ஜனங்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவருடைய ஜனங்கள். நீங்களும் நானும் பரிசுத்த ஜனங்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை அழைத்த தேவன், நம்மளை அழைத்த தேவன், நம்மளை வேறு பிரித்த தேவன், நம்மளை நடத்துகிற தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அதனால தான் கர்த்தர் என்ன செய்யறாங்கன்னா, நான் பரிசுத்தரானால் ஆக நீங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாகும்படி, ஹல்லேலூயா, பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படியாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவருக்கு சொந்தக்காரங்க. ஆமென், ஆமென். சொல்லுங்க, நீங்க ஏசப்பாக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லுங்க. ஆமென். அவருக்கு பிள்ளை ஸ்தானத்தில் வந்துட்டோம். அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கார். உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த தேவன் நம்மளை குடும்பத்தார் மத்தியில் நம்மளை பிரித்தெடுத்து, அந்நிய ஜனங்களிலிருந்து கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்து, அந்நிய மார்க்கத்தினை பிரித்தெடுத்த நோக்கமே நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக, பரிசுத்த ஜனமாய் நீங்களும் நானும் இருப்பதற்காகவே தேவன் நம்மளை பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பாருங்க, அதான் சொல்லு, கர்த்தர் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பா. ஹல்லேலூயா. முதலாவது அவர் என்ன செய்தாரா, நம்மளை பிள்ளைன்னு தெரிந்து கொண்ட தேவன் உங்களுக்கு எனக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்ட்ரென்த். ஆமென். பலன் என்னது? ஸ்ட்ரென்த்து. பலத்தை பார்ப்போமா அப்படின்னு சொல்லுவோம்ல சிலவங்கிட்ட.
அழகா சொல்கிறது. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால். ஹல்லேலூயா. முதலாவது தம்முடைய ஜனத்திற்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் நமக்கு ஸ்ட்ரென்த்தா வைக்கிறார், பலன் கொடுத்து நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களாம் பலனா இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். அதான் சொல்லி ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் சத்துவமும், அவருடைய கரத்தில் சத்துவமும் வல்லமை உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும். ஆமென். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், அவருடைய பலம் நமக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் நீங்கள் வரும்பொழுது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ளே வரும்போது ஒரு தெய்வீக பலம் நமக்குள்ள உண்டாகிறது. நம்புறீங்க நம்பலையா? ஆமென். இப்போ நீங்கள் சபைக்கு வந்திருக்கீங்க, வீட்டை விட்டு கிளம்பும்போது கொஞ்சம் சோர்வாக தான் இருந்திருக்கும், ஒரு டயர்டாக இருந்திருக்கலாம். ஆனால் சபைக்குள்ள வந்தப்போ நீங்கள் ஒரு புதிய பலனை பெற்றுருக்கீங்கன்னா நீங்கள் உண்மையாக கர்த்தரை ஆராதித்திருக்கீங்க. ஆமென். பலவீன நேரத்தில் பலன் தருவதான் நம்முடைய ஆண்டவர். உண்மை தானே? சபைக்கு உண்மையிலே எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? நான் சபைக்கு வந்தேன், பலவீனத்தோடு வந்தேன், பரிசுத்த ஆவி என்னை நிரப்பினா, பரிசுத்த ஆவி என்னை தொடுதலை உணர்ந்தேன், அப்பொழுது கர்த்தர் என்னை அறியாத ஒரு புதிய பலனை தந்தால் சொல்ல முடியுமா? அதான் நல்லது. ஆமென். அத பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது, ஆமென், ஆவியான நமக்குள்ள வரும்போது நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்ய பலனடைய கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். அவருடைய பலன் நமக்கு தேவை. அவருடைய பலன் நம்மளை எல்லா சூழலையும் நடத்துவதற்கு அவர் போதுமான கர்த்தராக இருக்கிறார். அதான் சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 35ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம் பின்பதில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனங்களுக்கு, யாருக்கு? நமக்கு அவர் என்ன செய்றாரா? பலனையும் சத்துவத்தையும் அருளுகிற தெய்வன். ஆமே. யாரு? நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன். அதான் சொல்லி இஸ்ரவேலின் தேவன் யாருக்கு கொடுக்கிறாரா? தம்முடைய ஜனத்துக்கு. நீங்க சொல்லுங்க, எனக்குன்னு சொல்லுங்க. எனக்கு. ஆமே. தாராணி வந்திருக்க உங்களுக்கு அவர் ஒரு பலனை தருகிறார். ஆமாம். இந்த இடத்துல நீங்கள் போகும்போது பலவீனமாக அல்ல, தேவ பலத்தால் இடை காட்டுவீங்க. ஹல்லேலூயா. சரீரத்தில் ஒரு அற்புதத்தை நீங்கள் அனுபவிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பலன் நமக்குள்ளாய் வரும்போது எல்லா பலவீனங்களை மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு போனாங்க. அவங்க புறப்படும் அழகாக அந்த சொல்கிறது, அவர்கள் தேவன் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை என்ன செஞ்சாரா? அவங்களுக்கு கொடுத்தார். ஆமென். எப்போ எந்த முதிர் வயதிலும் புஷ்டியும் சொல்லுங்க, வயசாயிட்டுலாம் கிடையாது. அந்தந்த நான் வயசுக்கு தக்க ஒரு பலவீனம் வரலாம். அதனால் சரீரத்தில் அந்தந்த வயசுக்கு தக்க ஒரு பலம் வரும், பலவீனம் சரீரத்தில் வரலாம். ஆனாலும் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அதை தாங்கி செல்வதற்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அவங்க எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது அவங்களுக்கு என்ன செஞ்சாரு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, அது காலேப்பை கொடுத்து சொல்லும்போது சொல்கிறான். யோசுவா 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார், இஸ்ரவேலை வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி இப்போது 45 வருஷமாயிட்டு, இதோ இன்று நான் 85 வயதுள்ளவனாய் இருக்கிறேன். 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்குவரத்துமாய் இருக்கிறதற்கு
அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வயசாயிட்டு சோர்ந்து போகாதுங்க. ஆண்டுடைய பலன் நம்மளை நடத்தட்டும். ஆண்டவனுக்கு பலன் தருவா. ஹல்லேலூயா. அவர் நம்மளை பலன் தருகிற தேவன், நமக்கு சத்துவத்தை தருகிற தேவன். அவன் அழகா சொல்றது, நான் அன்னிப்பு 40 வயசுல இருந்த பலன் எப்போ இருக்கா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 85 வயசு யாரும் இருக்கீங்களா? ஆமென். இல்லையா? கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை தலைமுறை இருக்குன்னு ஆசைப்படுறீங்களோ அத்தனை தலைமுறை வைக்கும் நீங்க பலனா இருக்கணும், நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். நீங்க மற்றவங்க உதவியை நாடி இல்ல, உங்க உதவியில நீங்க எல்லா காரியத்தையும் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனத்துல வாசிக்கிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கிறோம். என் சமார்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்ததென்று நீ உன் இதயத்திலே சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். என்னுடைய பிரயாசம், என்னுடைய முயற்சி, என்னெல்லாம் சொல்லுவீங்க, என்னுடைய கண் விழிப்பு, என்னுடைய தியாகம் என்னை உயர்த்தின்னு சொல்லாதுங்க. கர்த்தர் ஆமா அநேக நேரத்தில் சொல்றான், நான் பிரயாசப்படுறேன், எனக்கு பலன் இல்லைங்க. நீங்க உண்மையாய் கர்த்தரை நம்பி ஆண்டவர் பலத்தோடு ஆண்டவரை சார்ந்து நீங்க செயல்படும் போது அவர் என்ன செய்றாராம்? என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்ததுன்னு நீங்க சொல்லாம, கர்த்தரே எனக்கு பலன் தந்தார், கர்த்தரே எல்லாவற்றையும் செய்வதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தந்தார் என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா. நம்மளை வேலை செய்ய யார் பலன் கொடுக்கிறார்? கர்த்தர் தான். ஆமென். உங்க கம்பெனியை நடத்துறது யார் பலன் கொடுக்கிறா? உங்க வீட்டின் வேலையை செய்ய யார் பலன் கொடுக்கிறா? கர்த்தர். நீ உங்க சாப்பாட்டினால கிடையாது. நல்லா சாப்பிட்டோம் நல்ல பலன் ஆயிடும் நினைக்காதுங்க. ஆண்டுடைய பலன் உங்களுக்கு இருக்கிறது. ஆமென். பலவீனத்துல என் பலன் பூரணமா விளங்குன்னு சொன்னார்ல. நீ பலவீனமா, நம்ம சாப்பாடு தான் நம்ம அப்படி இல்லை, தேவ பலன் நமக்குள்ள இருக்கிறது. அவருடைய பலத்தினால எல்லாவற்றையும் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கீங்களா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க கர்த்தர் யாருக்கு பலன் கொடுக்கிறார். முதலாவது சொல்றேன், தள்ளாடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, பலவான்கள் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்படுவார். ஹல்லேலூயா. நீங்க தள்ளாடின வயசுல கர்த்தர் பலன் தருவா. நான் எப்படி செய்ய, இதை என்னால் முடியாத அப்படி நீங்கள் சோர்ந்து போகலாம். சரீர ரீதியாக பலவீனப்படலாம், மன ரீதியாகவும் நீங்கள் என்ன செய்யலாம், தள்ளார்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற தேவன், அவர் உங்களுக்கு பலன் தருகிற தேவன். அவர் உங்களை ஸ்ட்ரென்த்தாக வச்சிருப்பார். சொல்லுங்க, இப்படி கையை காட்டுங்களேன். இந்த பலன் பிள்ளைகள் சொல்லுவாங்களே. ஹல்லேலூயா. யார் பலன்? கர்த்தருடைய பலன். கர்த்தருடைய ரத்தம் நமக்குள்ள ஓடுகிறது. நீங்கள் நான் அவருடைய சொந்தக்காரங்க. அவர் நம்மளை தெரிந்து கொண்ட தேவன். ஆமென். அப்ப பாருங்க, தள்ளாடுகிறவில்ல சொன்னதுல ஆவில தள்ளாடிடுவோம். என்னால முடியாதுப்பா. சரீரம் நல்லா இருக்கும், சிலவங்க ஆவில சோர்ந்து போயிடும். கர்த்தர் உங்க சோர்வை மாற்றுகிற தேவன். அதான் அழக சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறாராம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தந்து சத்துவம் இல்லாதவனுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னால முடியாது, நீங்க பல நேரத்தில் சோர்ந்து போறீங்க, என்னால் இதை கடக்க முடியாதுன்னு நினைக்கிங்க. தேவ பலன் உங்களுக்குள்ளாய் இருக்கும்போது அவர் எல்லாவற்றை கடந்து போவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்தே. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் போது அந்தந்த நாளுக்குரிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய பலனை நீங்களை நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளுக்கு நீ பலனை தாங்க, இந்த நாளுக்கு நீ கிருபை தாங்க, இந்த நாளுக்கு தேவையான ஞானத்தை தாங்க, இந்த நாளுக்கு தேவையான ஆலோசனை தாங்கண்டு ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அந்தந்த நாளுக்கு தேவையான பலனை கர்த்தர் தருகிற தேவன்.
ஆமென். அநேகத்தை நான் தான் சொல்லுவேன், ஏதாவது வேலை செஞ்சு முடிச்சிட்டேன்னா, ஏசப்பா அந்த நாள் இவ்வளோ வேலை செய்வதற்கு பலன் கொடுத்தீங்களே, அதற்காய் தோத்துறோம். என்னைக்கா டயர்டாக இருந்துச்சுனாலும் வேலை செஞ்சிட்டானா இந்த ஒரு வார்த்தை, ஏசப்பா இந்த நாளில் வேலை செஞ்சு முடிச்சுன்னு சொல்லிடுவேன். தூங்குற நேரம் இரவில் போய் தூங்குற அப்படி நேரத்தில் இல்லை, வேலை செஞ்சு முடிச்சு, இந்த வேலையை செஞ்சு எனக்கு உதவி செஞ்சீங்கப்பா, பலன் தந்தீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. அவர் பலன் தருவார். உலக தோட்டத்தில் நீங்களும் நான் ஒரு பலவீனமாய் காணப்படலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலே நீங்களும் நான் பலவானாய். ஆமென். சரீரத்தில் சரீரத்தை வச்சு யாரும் இட போட முடியாது. தேவ பலன் நமக்குள்ள இருக்கும்போதே எல்லாவற்றையும் செய்வதற்கு, கர்த்தர் நமக்கு பலனை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. ஆமென். நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தாலே பலன் வந்துருமா. ஆமென். நம்ம பலன் எப்போ குதிக்கும் போது, கவலைப்படும் போது, இல்லாதெல்லாம் யோசிக்கும் போது தான் நம்ம என்ன செய்யணும், நம்மளை அறியாத வியாதியெல்லாம் நம்ம கூப்பிட்டு வச்சுக்கிறோம். வாழ்க்கையில் சந்தோஷமாக ஓடுங்க, பலவீனம் வராது. என்ன சொல்ல மாட்டேங்கிங்க? இருக்கிற மன நிறைவேறந்தா ஹல்லேலூயா. சந்தோஷம் வாழ்க்கையை ஓட்டும் போது எந்த வியாதி நம்மளை கவலைப்படுவதனால எதையும் நம்ம சாதிக்க முடியாது, எதையும் கூட்ட முடியாது. ஆமென். தேவ பலத்தை சார்ந்து கொள்வோம். அதை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே தேவ பலன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும், ரட்சிக்கிற படிக்கிற நமக்கோ. ஆமென். ஹல்லேலூயா. கொழுத்து போய் சர்ச்சைக்கு போயிட்டு இருக்க, வீட்டில் படுத்து தூங்கலான்னு சொல்லலாம். யாரா இவ்வளோ சரீர பலவீனத்தில் சபைக்கு போறியான்னு யாராவது சொன்னாலும் அந்த வசன சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு. நம்மளை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும், உள்ள வந்து அனுபவிச்சாதான் ஹல்லேலூயா ஒரு தேவ பலன், ஒரு தேவ பலன். ஹல்லேலூயா. ஆண்டுடைய பலனை சார்ந்து கொள்ளும். ஆண்டுடைய வசனத்தில் நிற்கும் போது அவருடைய அதை அழகாக சொல்லி, கெட்டு போறவர்களுக்கு அது பலன் செய்தான் பைத்தியமா இருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு தேவ பலன் இருக்கிறது. ஆமே. என்னை அவர் பலத்தால் இடை கட்டுகிறார். அவருடைய தெய்வீக சுகம் எனக்கு இருக்கிறது. அதான் எனக்கு பலவீனத்தில் 1 கொரிந்தியர் வாசிக்கிறோம்ல, 2 கொரிந்தியர் அழகா வசனம் சொல்லப்படுகிறது. பலவீனத்தில் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்க. ஹல்லேலூயா. பலவீனமான சூழ்நிலையில கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். நீங்களும் நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நீங்களும் நானும் அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருப்பதினால, நாம் அவருக்கு சொந்த ஜனமாய் நீங்களும் நான் இருப்பதினால கர்த்தர் நமக்கு பலனை தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாரணை முடிச்சு நீங்க போகும்போது ஒரு புதிய பலத்தோடு போகணும். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வசனத்தை முடிங்க. புது பலன் உங்களுக்குள்ள நீங்க பேசுங்க, எனக்கு ஒரு புது பலனை கர்த்தர் தருகிறார், எனக்குள்ள ஒரு புது பலனை தருகிறார். உங்க பாபா உங்க சரீரத்தை எந்த இடத்துல பலவீனமா இருந்தா அந்த இடத்துல சொல்லுங்க, ஏசப்பா என்னை பலப்படுத்துங்கன்னு கேளுங்க. நீங்க கேளுங்க, நீங்களா ஜோம்னுங்க, ஏசப்பா என்னை பலப்படுத்துங்க, என் சரீரத்தை பலவீனங்கள் மாறட்டும் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு தெய்வீக சுகத்தை தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு என்ன செய்தாராம்? பலன் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து என்ன செய்தாராம்? கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல சரீர சுகம் வந்தாலே அடுத்து என்ன வந்துடும்? சமாதானம் வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறது, ஏசு நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் யார்? என்ன என்ன சந்தேகமாயிட்டா? சமாதானத்தை யார் கொடுப்பார்? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நம்முடைய மீறுதல் 5ஆம் வசனம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. ஆமென். ஹல்லேலூயா.
ஹalleluya. சமாதானம் யார் தருகிறார்? இயேசு தருகிறார். உங்க வேலை சமாதானம் கொடுக்காது. உங்க பிள்ளைகளால சமாதானம் நமக்கு நிரந்தரம் அல்ல. தேவன் கொடுக்கிற சமாதானமே நிரந்தரமான சமாதானம். ஹalleluya. நமக்காக கல்வாரில் இயேசு சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாக நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது நிமித்தமாக கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருகிறார். ஆமென். அவர் தருகிற சமாதானம் நிரந்தரமான சமாதானம். உண்மையா இல்லையா? ஏசப்பா தருகிற சமாதானம் நிரந்தரமான சமாதானத்தை. ஏன்னா அவர் நமக்காகவே எல்லாவற்றையும் செஞ்சிட்டார்ல. நம்முடைய சாதா அழகா சொல்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிற. உலகம் கொடுக்கிறபடி பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. அழகு அந்த சொல்லப்படுகிற உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு. உலகத்தின் மனிதர்கள் சமாதானத்துக்காக எங்கெல்லாமோ ஓடுறாங்க. சமாதானத்துக்காக சில காரியத்தை செய்கிறாங்க. அது எவ்வளோ நேரம் இருக்குங்க சொல்லுங்க? கொஞ்ச நேரம், ஒரு சில மணி நேரங்கள். அதுதான் நிரந்தரம் அல்ல. இப்போ சில நேரத்தில் என்ன சொல்லுவாங்க? சினிமாவுக்கு தேட்டருக்கு போனால், ஓ நீங்கள் நல்லவங்க, வெரி குட். இப்போ எங்கே பாஸ்டர் நாங்கள் சினிமா தேட்டருக்கு போனோம், செல்லிலே பார்த்துக்கிடுறோம் பாஸ்டர்மா. பார்த்தீங்க எவ்வளோ அழகாக உண்மையாக சிரிக்கிங்க. மாறிடுங்க. ஆமென். அதெல்லாம் நிரந்தரம் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம கொஞ்ச நேரம் நான் சொல்ல அவங்க பணத்துக்காக சம்பாத்தியத்துக்காக ஆக்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்து சில நேரத்தில் சினிமா போயிட்டு 3 மணி நேரம் அவங்க உட்காந்துட்டு சில மணி நேரம் உட்காந்துட்டு திரும்பி வரும்போது என்ன செய்யும் தெரியுமா? ஐயோ இவருக்கு இப்படி நடந்திருக்கவே கூடாது. ஆக்டர் பேரும் தெரிய மாட்டேங்குது. அது எனக்கு சினிமா தேட்டரே தெரியாது. அதனால எனக்கு அப்போ பாருங்க, ஏன்னா சினிமா தேட்டருக்கு போகும்போது நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக நல்ல ட்ரெஸ் போட்டு என்ன செய்வாங்க? திரும்பி வரும்போது அவங்க பேச்செல்லாம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா எப்படின்னா, நான் முக்குள்ள ஒரு வீட்டில் இருந்திருக்கும் போது பக்கத்தில் அந்த வீட்டு பக்கத்தில் மெயின் ரோட்டில் ஆட்கள் போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாங்க. இப்போ முக்குள்ள சினிமா தேட்டரே இல்லை, மாற்றிட்டார் கத்த. ஜோம்னி என்ன செஞ்சார்? சினிமா தேட்டரே இல்லை. 3 சினிமா தேட்டர் இருந்துச்சு. 3 சினிமா தேட்டரும் க்ளோஸ் ஆகிட்டு. ஆமென். என்ன வருமானம் கெட்டு, உங்களுக்கு வருமானம் கெட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. பாருங்க, அங்கே அப்போ போகும்போது அந்த சனிக்கிழமைனா ஆட்கள் அவர் ஸ்பீடாக போவாங்க. ஏன்னா அவங்க வேலை முடிச்சுட்டு சனிக்கிழமை ஸ்பீடாக போவாங்க. வரும்போது இதை தான் பேசிட்டு வருவாங்க. அநேக நேரத்தில் நம்ம சமாதானம், அங்கே போனால் சமாதானம், இங்கே போனால் சமாதானம் கிடையாது. உலகம் தர்ற சமாதானம் இல்லைப்பா, நான் தருகிற சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். என்கிட்ட இருக்க சமாதானத்தை உங்களுக்கு தந்துட்டு போவானாங்க, அந்த இடத்துல வச்சுட்டு போவானா? ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு பாருங்க. என்கிட்ட நானே சமாதானம் இப்போ தான் இருக்கேன், என் சமாதானத்தை கெடுக்கிறங்க, நீ வந்திருக்க, தயவுசெய்து பெய்யுன்னு அனுப்பிவிட்ருவோம். யாராட்டு கேட்டாங்கன்னா, என்ன குழப்பாதப்பா, என் மைண்ட் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது. யாராவது ஏதாவது பிரச்சனை சொன்னால் என்ன சொல்லுவோம்? என்ன தயவுசெய்து தொந்தரவு பண்ணாத, இப்போ தான் நான் சமாதானம் இருக்கேன். ஆண்டவர் சொல்கிறா, நீ ஏன்ட்ட வா, நான் சமாதானத்தை தர்றேங்காரு. நான் வா, நீ நினச்சி என்ன தேடி வந்தா சமாதானத்தை நான் தருகிற சமாதானம் நிரந்தரமான சமாதானம். ஏசு தருகிற. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ஏசு உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்காரு. ஆமென். அவர் தருகிற சமாதானம் நிரந்தரமான சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து பாருங்க, சமாதானத்தை நிரப்புவான். உங்கள் வாழ்க்கையில் நெருக்க வரும்போது, பிரச்சனை வரும்போது, தேவ பாதத்தை உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்குள்ள ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை தாங்கன்னு கேட்கும்போது அவர் நம்மளை சமாதானத்தை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க அவர் சமூகத்தில் உட்காரும் போது நீங்க கலங்க வேண்டிய தேவையில்லை, நீங்க வருத்தப்பட வேண்டிய தேவை இல்லை. ஆமென். என சமாதான பிரபுவாய் இருக்கிறார், சமாதானக்காரனாய் இருக்கிறார். அவர் நமக்கு நம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறார். யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி. நம்ம கூடாரத்துக்குள்ள சமாதானத்தை கத்த தருவார். கூடாரம் என்ன? நீங்க இருக்கிற வீடு தாங்க. ஆமென். உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கணும்.
வசனம் சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். ஹல்லேலூயா. நம்முடைய படுக்கை சமாதானமா இருக்கா? ஆண்டவரே சமாதானமாய் படுத்துக்கொள்ள எனக்கு நித்திரை தான், எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலையெல்லாம் மாற்றி ஒரு தேவன் தருகிற சமாதானம், ஒரு நிரந்தரமான சமாதானம். கத்தாவே நீர் என்னை ஒருவரை என்னை சுகமாய் தங்கப்பனை. ஹல்லேலூயா. அப்போ யாருக்கு? இயேசுதாங்க சமாதானத்தை கொடுக்க முடியும். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வாரத்தின் முதல் நாள் அன்றைய தினம் சாயங்கால விட சீசர்கள் கூடி இந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால கதவுகள் பூட்டிருக்க இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு ஆமென் ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில ஒரு கலக்கத்தோடு, ஒரு வேதனையோடு, ஒரு கண்ணீரோடு, ஒரு பிரச்சனையோடு உங்க மனசு கதவுக்குள்ள பூட்டி கொண்டு இருக்கீங்களே, என் பிரச்சனை யார் பாப்பா, என்னுடைய நெருக்கத்தை யார் பார்ப்பாண்டு உங்க இருதயத்துக்குள்ள வைத்து புலம்பு கொண்டிருக்க உங்களை பார்த்து தான் கர்த்தர் உங்கள் அருகாமையில் வந்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். தாராணைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை அவர் சமாதானத்தை தருவதற்கு என் தேவன் வல்லமுள்ள தேவன் ஆயிருக்கிறார். ஏமா சீஷர்கள் கலங்கி நின்றார்கள், நாமும் கலங்கி கொண்டுதான் இருக்கிறோம். ஏமா நம்மள கலக்கத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க, விசுவாசமா சொல்லுங்க. எல்லாம் நீங்க கலங்கி இருக்கிற காரியத்தில் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் தருகிறார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்க எதை குறித்து கலங்கி இருக்கீங்க, உங்களுக்கு அந்த வாழ்க்கையில சமாதானம். ஆமென். கலக்கத்தை மாற்றுகிற தெய்வன் ஆமென் நமக்குள்ள வருகிறார். அவங்க பயந்து இருந்தாங்க, இது எப்படியோ நடக்குமா. நீங்க உங்க குடும்பத்தை குறித்து பயப்படுறீங்க, உங்க பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கீங்க, நம்முடைய சபையின் காரியத்தை குறித்து கூட நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, சமாதானமா எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிற தெய்வனாய் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை தருகிற தெய்வன் நமக்குள்ளாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனமே அழகா சொல்லு, நீ ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது சமாதானத்தை கூறு, சமாதானத்துக்கு காரணம் அங்க பாத்திரம் அந்த சமாதானம் தங்க. நீங்க விசுவாசமா சமாதானத்தை கர்த்தர் வாழ்க்கையில் தருவார் நம்பினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சமாதானத்தோட நீங்க போவீங்க. இதெல்லாம் என் வாழ்க்கை நடக்கணும், நீங்க இதெல்லாம் நடக்காது நினைக்க, அது என் வாழ்க்கை நடந்துடும். அது வசனம் சொல்றது, ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது நான் இங்கேருந்து சொல்கிறேன், கர்த்தர் உங்களை சமாதானமாக நடத்துவான்னு சொல்கிறேன், நீங்கள் அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை அப்பா நீங்கள் பாத்திரவனாக இருக்கும் பொழுது அது என்ன செய்யுமா, அந்த வீட்டுக்கு என்ன செய்யும்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்து சொல்கிறோம், ஏசாயா 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாய் இருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் பாருங்க அந்த வசனத்தை வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. என் கற்பனைகளை கவனித்தாயானால், ஏசாயா 48:18 உன் சமாதானம் நதியை போல இருக்கா. ஏசப்பா கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமா இருக்கா? அவருடைய கற்பனையை கவனித்து நடந்தால், அவருக்கு பிரியமாய் நீங்களும் நானும் அவருடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருகிறார். ஆமென் ஹல்லேலூயா. எதுவுமே ஒரு இதை சொல்லி தானே செய்ய சொல்லுவார். ஒரு ரூல்ஸை போட்டு ஃபாலோ பண்ணிட்டாலும் உனக்கு உண்டு. அது சொல்லு, நீ கற்பனையை கை கொண்டுட்டேனா உனக்கு சமாதானம். சமாதானம் கூறும்போது ஒரு ஆள் கொள்ளும்போது நீ பாத்திரவனாக இருந்தால் உனக்கு சமாதானம். அடுத்து சொல்லுகிறது, ரோமர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எவன் நன்மை செய்கிறானோ, ரோமர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். ஆமே. நீங்க நன்மை செஞ்சா உங்க வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்? ஆமென் ஹல்லேலூயா. உங்களால் முடிந்த மட்டும் எல்லாருக்கும் நன்மை செய்ய பழகுங்க.
ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செஞ்சு பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு மன நிறைவை பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா? அது அனுபவிச்சதே கிடையாதா? ஏதோ உங்களுக்கு உதவி இருக்குது, அந்த உதவி உங்கள் மூலமாய் போச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? அது செய்வதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கினார் என்று சந்தோஷப்படுங்க. பெருமைப்படக்கூடாது. நான் நன்மை செய்வதற்கு கர்த்தர் என் கையில் திராணியை தந்தார், நன்மை செய்வதற்கு கர்த்தர் சத்துவத்தை கொடுத்தார், நன்மை செய்வதற்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று நீங்கள் உங்களை என்ன ஆண்டவருக்கு மகிமையாக நீங்கள் நன்மை செய்யும் போது உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை கர்த்தர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவனோ அவருக்கு என்ன செய்யறாரா? சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் வாசிக்கும் போது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள். முதல்ல என்ன சொல்லிக்கிறோம்? இங்கே ஒன்றுக்கும் கவலைப்படாதப்பா, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் யார்கிட்ட தெரியப்படுத்து? தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்திட்டீங்கன்னா அடுத்த வசனம் அழகா சொல்கிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். என்ன சமாதானம் வேணும்? ஒரு தேவ சமாதானம் நம்ம இருதயத்துக்குள்ள வரணும். அல்லேலூயா. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆனால் யாருக்குள்ள சமாதானம்? கிறிஸ்துவுக்குள்ளாக சமாதானம். கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு சமாதானம் வரும்போது அந்த சமாதானத்தை யாருமே எடுக்க முடியாது. ஆமென். உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள வர்றவை யாருமே நினைச்சிக்க முடியாது, பிரிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. முடியாது தானே? ஆமென். நான் சொன்னதுனால சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்கன்னா ஒரு தேவ சமாதானம் உங்களோடு கூட நிறைவா இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்கிற தெய்வம். அப்ப சமாதானத்தின் தெய்வன் நமக்கு சமாதானத்தை கொடுத்து நம்மளை அற்புதமாய் நடத்துகிறார். அடுத்து அதே இதில் வாசிக்கும் போது அந்த வசனத்தை மீண்டும் பார்க்கும்போது, கர்த்தர் தமிழ் ஜனத்திற்கு சமாதான பலன் கொடுப்பா, கர்த்தர் ஜனத்திற்கு சமாதானம் அருள்வா. கர்த்தர் என்ன செய்றாரா? ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. வாழ்க்கையில பலன் வந்துட்டு அடுத்து என்ன சொல்லுங்க? சமாதானம் வந்துட்டு ஆசீர்வாதம் தானா வந்துடும். ஆமென். ஆண்டவருக்குள்ள நம்ம இருந்துட்டானா அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஆகிட்டோம். கர்த்தர் அவருடைய பலத்தை நமக்கு என்ன செஞ்சாரு? சொல்லுங்க, தந்துட்டாரு. அவருடைய சமாதானத்தில் கர்த்தர் நம்மளை நிரப்பிட்டாரு. மீண்டும் அடுத்து என்ன சொல்றேன்? ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அழகா வசனம் என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். எடுத்துக்கோங்க. யாரை ஆசீர்வதிப்பது? யார்? இஸ்ரவேல். ஆமென். என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சொல்லுங்க, உங்களை சொல்லுங்க. என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உலகம் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பாது. உலகம் உங்களை என்ன செய்ய மனதார ஆசீர்வதிக்க ஒரு சிலர் தான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. ஆமே. அவர் நம்ம மேலே ஆசீர்வதிக்கணும் ஆயத்தமா இருக்கிறாருங்க. அவர் நம்ம வாஞ்சியா இருக்கிறாருங்க. அவர் விரும்புறாருங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பா. ஆமென். அழகா சொல்லுகிறது. ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாம் 1:22 தேவன் அவைகளெல்லாம் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்று பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்று சொன்னார். அவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு என்ன சொன்னாரா? ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையிலே பல மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரட்டும். நீங்க இப்ப இருப்பதை காட்டிலும் எத்தனை மடங்கானோ நீங்களே கேட்டு வாங்கிக்கோங்க. ஆமே. உங்க வாயினாலே கேளுங்க, எசப்பா நான் இப்ப இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு பல மடங்கு ஆமே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஏனென்றால் நாம் அவருடைய ஜனங்கள். ஆமே. அவருடைய ஜனமாய் இருப்பதினால கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். 1 2 அல்ல, கர்த்தர் உங்க குடும்பத்தில் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் ஆயிப்பார். உங்க பிள்ளைகள் நிமித்தமாய், நீங்க வேலை செய்கிற இடத்தின் நிமித்தமாய்,
சரீரப்பிரமா ஆசீர்வாதமாய்ப்பார், உலக பிரமா கத்தவங்க ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய ஜீவத்தில் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். எல்லாத்தையும் தந்த தேவனை ஒரு நாளும் மறக்க கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது இது என்னுடைய பலன் அல்ல, எல்லாம் ஆண்டவர் என்னை நடத்தினார் என்று சொல்லணும். என் சுய பலத்தால் ஓடி பார்த்தா ஓட முடியும். நம்ம சுய பலத்தால் எதையுமே சாதிக்க முடியாது. ஆண்டுடைய ஆசீர்வாதம், ஆண்டுடைய அனுக்கிரகம் நம்ம குடும்பத்தில் இருக்கணும். அப்பதான் சொல்ல கர்த்தர் நம்மளை ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், முற்பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் நாம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்னிடே. அந்த வார்த்தையை சொல்லி நீங்க ஜோம்னுங்க. ஏசப்பா, ஆபிரகாமின் தேவன் எனக்குள்ள இருக்கீங்க, என்னையும் ஆசீர்வதித்து என் பேரை பெருமைப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. உங்க குடும்பத்தில், நீங்க வேலை செய்யற இடத்துல கர்த்தர் உங்க பேரை பெருமைப்படும் அளவாக கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்க கரங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிற கரங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஏந்தும் கரங்களை கொடுக்கும் கரங்களாக அப்படி கேளுங்க. ஏசப்பா, என்னை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா வைங்கன்னு கேட்டு பாருங்க. அப்படி ஜோம்னுங்க. என்ன ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம் அப்படி எனக்குன்னு கேட்காதுங்க. என்னை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம். உங்க ஜெபத்தில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வாங்க. ஆமே, என்னை ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் தான் ஆசீர்வாதம். நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். என்னை மற்றவங்களுக்கு நம்ம என்ன மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக வைங்க நீங்க கேட்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அதான் நீ யோபை குறித்து வாசிக்கிறோம். யோபு 1:10 வாசிக்கிறோம். நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவிடத்தையும் வேலி அடைத்து அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவன் சம்பத்து. நம்முடைய கையின் கிரியைகளை யார் ஆசீர்வதிக்கணுங்க சொல்லுங்க? கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணும். நீங்க படிக்கிற பிரயாசத்தினால் அல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆமா, கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது அதன் நிமித்தமாக வேதனை வராது, அதன் நிமித்தமாக துக்கம் வராது. ஏமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதி சொல்ற அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தால் அவன் சம்பத்து, உங்க சம்பத்து வீட்டில் சேர்க்கப்படணும். ஆமென். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். எப்பொழுதும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பான்? நீதிமானிய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 37 சங்கீதம் 25 வாசிக்கிறோம். சங்கீதம் 37:25 வாசிக்கும் போது, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதிலுமாயிருந்தேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தின்றதையும் நான் காணவில்லை. அடுத்த வருஷம் வாசிமா. அவன் நிமித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட. ஹல்லேலூயா. உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் சந்ததிக்கு உண்டு. ஆமென். இங்கே நம்ம சாப்பிட்டு வாழ்ந்து கட்ட குடும்பம் சொல்லக்கூடாது, வாழ்கிற குடும்பம். சாப்பிட்டுட்டே வாழ்ந்து கட்டு போயிட்டாங்கன்னு நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. மற்றவங்களை வாழ வைக்கிற குடும்பம், மற்றவங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற குடும்பம். என்ன இந்த வார்த்தை நல்ல இல்லையா? மற்றவங்கள வாழ்வு கொடுக்கணும். அடுத்து மற்றவங்க கஷ்டப்படணும்னு அப்படி சொல்லலை. மற்றவங்களை வாழ்வதற்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாய் உங்கள் சந்ததிக்கு இங்கே ஆசீர்வாதத்தை சேர்த்து வச்சுட்டு போனோம். ஏமேன். அவன் சந்ததிக்கு அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். யாருடைய சந்ததி? நீதிமான்களுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான். அதுக்கு அடுத்து வாசிக்கும் போது சங்கீதம் 112 சங்கீதம் 2 வாசிக்கிறோம். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையான ஒரு வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்க செம்மனா என்னது? எல்லாத்துலையும் கரெக்ட், ஜென்டில் மேன் சொல்லுவாங்களே, செம்மையா. யாரை பார்த்தா கரெக்டாக இருக்காருப்பா, கரெக்டாக இருக்காங்க. யாரை பார்த்து சொல்லணும்? என்னை பார்த்து சொல்லணும். சொல்லுங்க, என்னை பார்த்து சொல்லணும். கரெக்டாக இருக்காங்க, செம்மையாக இருக்காங்க. ஆமே. செம்மையானவர்கள் என்ன செய்வாங்களா? ஆசீர்வதிக்க. நீதிமொழிகள் 11 அதிகாரம் 11 வாசிக்கிறோம்.
செம்மையானுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றிருக்கும். நீங்க நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா உங்க மூலமா பட்டணம் என்ன செஞ்சிருக்குமா? நீங்க மட்டும் ஆசீர்வாதம் இல்ல, நீங்க இருக்கிற தெரு ஆசீர்வதிக்கப்படும், நீங்க இருக்கிற கிராமம் ஆசீர்வதிக்கப்படும், நீங்க நாம் மூலமாய் என் மூலமாய் திருப்பூர் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, நீதி செம்மையானுடைய ஆசீர்வாதத்தினால பட்டணம் ஆமென் நிலை பெற்றிருக்கும். இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் திருப்புக்கு மீண்டும் தருவாராக. இழந்து போன மேன்மை, இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் தருவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. உங்க மூலமாய் சொல்லுங்க ஆசீர்வாதம் வரும். என் மூலமா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் மூலமா என் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும், என் மூலமா என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீங்க விசுவாசமான வார்த்தையை அறிக்கைட்டு பாருங்க, கர்த்தர் உங்க விசுவாசமான வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற நீ ஆண்டவருக்கு பயந்து நடந்தால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நீங்க ஆண்டவருக்கு பயந்துருங்க. ஆண்டவருக்கு சங்கீதம் 115 சங்கீதத்தில் அந்த வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதோ சங்கீதம் 128 சங்கீதம் 4 வசனத்தில் வாசிக்கிறோம், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இவ்விதமான வசனத்தை போடலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் நினைச்சோம். உன் பிள்ளைகள் கர்த்தர் சீயோனில் ஆசீர்வதிப்பா. உன் பிள்ளைகள் நினைச்சுவாங்க உன் பந்தியை சுற்றிலும் ஒளிமர கண்டுகளை போல இருப்பாங்க. உன் மனைவி மீட்டோரங்களில் ஆமென். எத்தனை ஆசீர்வாதம் இருந்தாலும் மனைவி நல்லா இருந்தால் தான் அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்க முடியும். உண்மையா இல்லையாங்க? ஆமென். பெண்கள் தாங்க குடும்பத்தை கட்ட முடியும். எவ்வளோ ஆசீர்வாதம் அங்கே சம்பாத்தியம் பண்ணி கொடுத்தாலும் அதை என்ன செய்யணும்? மனைவி நாணமாய் செலவு பண்ணணும். சொல்லுங்க, உங்களுக்கு சப்போர்ட்டை தானே நான் பேசுகிறேன். அல்லேலூயா. வசனம் உன் மனைவி என் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பா. அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு கர்த்தருக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். பெண்கள் அதில் முக்கிய பங்கு பெண்களுக்கு தேவை. ஆமென். ஏற்றுக்கிட்டீங்களா ஏற்கலையா? ஆமென். உண்மை தானே? நீங்கள் சொல்லுங்கள், ஆண்கள் எப்படி சொல்கிறீங்க? இல்லை எங்களை தான் இருக்கீங்களோ? நீங்கள் சம்பாத்தியம் பண்ணிட்டு வாரீங்க, நீங்கள் வீட்டில் வைக்குமா அவங்க நாணமாய் செலவு பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது சொல்லுகிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையாக இருங்க. உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வதிக்க பரிபூர்ண ஆசீர்வாதம். கர்த்தருக்கு கொடுக்குற நேரத்தில் உண்மையாக இருங்க. ஆராதனையில் உண்மையாக இருங்க. கர்த்தருக்காக செயல்படிக்கல உண்மையாக இருந்து பாருங்களேன். உண்மையுள்ள மனிதன் வாசனை அழகாக சொல்லுவோம்ல, நம்ம ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம்னா கர்த்தர் நம்மகிட்ட உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மையுள்ள மனிதன் கர்த்தருக்காக ஜெப கொடுப்பதில் உண்மையாக இருங்க. கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற உண்மையாக இருங்க. கர்த்தருக்காக ஆராதிக்கிறதுல உண்மையாக இருங்க. ஆமென். ஆராதனை நம்ம என்றைக்குமே முக்கியம் அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கரத்தையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் அவருக்கு உண்மையாய் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். மார்க்கு 10 13 வசனத்தில் வாசிக்கிறோம். 13-16 வசனம் வாசிக்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அது மார்க்கு 10 வாசிக்கிறோம். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை என்ன செய்ய சீசர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனம் பண்ணது, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 16 வசனம். அவர்களை அணைத்து கொண்டு அவர் மேல் கைகளை வைத்து யார் ஆசீர்வதித்தார்? சிறு பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறாரோ ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சின்ன கர்த்தருக்கு பயப்படுற பெரியோரையும் சிறியனை ஆசீர்வதிக்கிறார். சிறு பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறாரா? ஹல்லேலூயா அணைத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நம்ம பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்கணும். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும்
ஒளிவுமர கன்றுகளை போல இருப்பாளாக. நம்மளை காட்டி நம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? கிருபை கொடுப்பா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், நீங்களும் நானும் அவரால் மீட்கப்பட்ட பிள்ளைகள். அவரால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கே கர்த்தர் பலன் கொடுக்கிறார். சொல்லுங்க, பலன் கொடுக்கிறார், சமாதானத்தை தருகிறார், ஆசை. எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்போமா? ஏமா அப்படியே கொஞ்சம் அப்படியே யோசித்து பாருங்க. நான் அந்த வசனத்தை கொஞ்சம் கண் முன்னால் கொண்டு வந்தேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுவா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவரால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், நீங்களும் நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். எல்லாம் சொல்லி, ஏசப்பா உம்முடைய பிள்ளையாக நான் வந்திருக்கிறேன். சொல்லுங்க, ஏசப்பா நான் உம்முடைய பிள்ளைப்பா. உடைய பிள்ளையாக கொஞ்சம் யோசிப்பா. நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செஞ்சிருந்தா இந்த ஆராதனை சொல்லுங்க, ஏசப்பா நான் உம்முடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. என்னை தெரிந்து கொண்ட தெய்வன், என்னை வேறு விரித்த தெய்வன். ஆண்டவரே ஒரு விஷயம் இன்னைக்கு ஆண்டவரே என்னை குறைகளை நான் மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்தியின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால நீங்கள் நான் மீட்கப்படணும். நம்முடைய ரத்தத்தினால் என்னை ஒரு விஷயம் சுத்திகரின்னு கேளுங்க. உங்கள் நம்மிலே பாவம் இல்லை என்பதால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாய் காணப்படுவோம். ஏசப்பா என்னை ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்களுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை விட்டு நான் ஒரு நாள் இழந்து விடக்கூடாதப்பா. உம்முடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தில் அன்ற எப்பொழுதும் நான் காணப்பட கத்தாவே நீ கிருபை செய்யுங்கப்பா. நான் உம்முடைய பிள்ளைப்பா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பா. கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளுவார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார்ப்பா. ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளைப்பா, நான் உம்முடைய பிள்ளைப்பா. நீர் எனக்கு உம்முடைய சொந்தமா என்னை தெரிந்து கொண்டீரே. உம்முடைய சொந்த ஜனமாய் இருப்பதற்காகவே நீர் என்னை தெரிந்து கொண்டீங்கப்பா. நீ என் வாழ்க்கையில உம்முடைய சமாதானத்தை தாங்கப்பா. கேளுங்க, உம்முடைய சமாதானத்தை எனக்கு தாங்கப்பா. உம்முடைய பலன் எனக்குள்ள வரட்டப்பா. இந்த ஆராதனை வேலை யார் யார் பலவீனத்தோடு இருந்தா ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுங்க, பலப்படுத்தும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்கள் சரீரத்தை எல்லா பலவீனத்தை மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள தெய்வனாய் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தெய்வனாய் இருக்கிறார். கர்த்தர் ஹல்லேலூயா, ஹல்லே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவியுடைய பலன், பரிசுத்த ஆவியுடைய பலன். ஹல்லேலூயா. பல ரத நல ரப லப ரப. ஆண்டவரே உம்முடைய பலன் எனக்குள்ள நிரப்பட்டு கேளுங்க. பரிசுத்த ஆவியான ஒரு விஷயம் பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய ஆவினால கர்த்தரை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியான பலன், பரிசுத்த ஆவியான தொட்டுதல், பரிசுத்த ஆவியான தொட்டுதல் எனக்குள்ள உண்டாகட்டும். ரிக நல த நல ரப பாபா. ஏசப்பா நீர் என்னை பலப்படுத்துங்கப்பா. என் சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய தொட்டுதல் எனக்குள்ள உண்டாகட்டும் சொல்லுங்க. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் மாற்றுகிறார். எல்லா பலவீனத்தையும் கர்த்தர் மாற்றுகிறார். சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும். எல்லா நல்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ரிக நல ரப பாபா. எல்லா வியாதியின் கூறுகள் ஒழிக்கப்படட்டும். வியாதியின் கிருமிகள் அழிக்கப்படட்டும். வம்ச வழியாய் வருகிற எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படட்டும். ஆண்டவரே வாரிசாய் வருகிற எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள், இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட என்னுடைய ஜனத்தை ஆண்டவரே நீ நல்ல சுகமாய் இருக்க பண்ணுவீராக, நல்ல ஆரோக்கியமாய் இருக்க பண்ணுவீராக. ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய சமாதானம் எனக்கு வேணும்பா. கேளுங்க ஏசப்பா, உம்முடைய சமாதானம், உம்முடைய சமாதானம் எனக்குள்ள தாங்கப்பா. என் சமாதானத்தை எதுவும் கெடுக்க கூடாதுப்பா. ஆண்டவரே என் சமாதானத்தை கெடுக்கிற மாதிரி ஆண்டவரே எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாதுப்பா. உம்முடைய சமாதானம் ஏசப்பா, உங்க சமாதானம் எனக்கு தேவைப்பா. உங்க சமாதானம் என் வீட்டுக்குள்ள வேணும்பா. ஏசப்பா உங்க சமாதானம், உம்முடைய சமாதானம் என் கூடாரத்துக்குள்ள உம்முடைய சமாதானம் இருக்கட்டும்பா. ஆண்டவரே என் பிள்ளைகள் நிமித்தம் எனக்கு சமாதானம், நான் செய்கிற வேலை நிமித்தம் சமாதானம், நான் இருக்கிற இடத்துல சமாதானமா இருக்கணும்பா. கேளுங்க, நான் இருக்கிற இடத்துல சமாதானமா குடி இருக்கணும்பா. உம்முடைய சமாதானம் எனக்கு தாங்கப்பா. உம்முடைய சமாதானத்தை எனக்கு தாங்கப்பா. நீர் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமான சமாதானப்பா. உம்முடைய சமாதானம் கேளுங்க, சமாதான நதியை போல ஓ க்ளோரபா ஷபலபா ரபரிகனலரபா. இந்த ஆராதனை சமாதானத்தின் ஆவியானவர் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும்
ஏசப்பா என்னை ஆசீர்வதியோன்னு கேளுங்க. எல்லாம் உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவைப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியன்னு சொல்லி உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. ஏசப்பா என்ன ஆசீர்வதி, உங்க பேரை நீங்களே சொல்லி சொல்லுங்க. ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள இருக்கட்டும்ப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள இருக்கட்டும். நான் கை வேலையில உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கணும்ப்பா. ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதம் என் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. பெற்றோரா இருக்க நீங்க என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளியும் வர கண்டுகளை போல சொன்னீரே. என் பிள்ளைகள் நிமித்தம் ஆசீர்வாதம், என் பிள்ளைகள் நிமித்தம் சமாதானம். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உங்க கிருபை. என்னை அணைக்குதையா உங்க கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே விசுவாசத்தோடு பாடுங்க. நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் நான். நான் சொல்லுங்க. மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் நான். உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, எனக்கு அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. சொல்லுவோம். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே வாழ்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு விசுவாசத்தோடு சேனைக்குள்ளே வாழ்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலேண்டே, உம்மாலே ஒரு மதிலேண்டே தாண்டி நானும் சென்றிடுவேன், தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. கர்த்தர் நம்மளை கைவிடாம நடத்துகிற தேவன், எந்த இடத்துல வெட்கப்படுத்தாம நடத்துகிற தேவன், தாராணைக்கு வந்திருக்க உங்க வாழ்க்கையில பலன் கொடுக்கிற தெய்வன், சமாதானத்தை கொடுக்கிற தெய்வன், ஆசீர்வதிக்கிற தெய்வன் நமக்குள்ள இந்த கிரியை செய்கிறார். நமக்குள்ள இந்த கிரியை செய்கிற தெய்வனாயிருக்கிறார். எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தாரா நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்கு ஆயி ஸ்தோத்திரப்பா. நீர் கொடுத்த வார்த்தையின் மேலும் நாங்கள் ஆண்டவரே உமக்குள்ளாய் பலனடைய, உம்முடைய சமாதானத்தை நாங்கள் அனுபவிக்க, உம்முடைய நாமத்தினாலே ஆசுவத்தை சுதந்தரிக்க கர்த்தர்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். தாராணிக்கு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல சரிய சுகத்தை கத்தர் கொடுங்கப்பா, சமாதானத்தை கத்தர் கட்டளிடுங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவங்களை அனுபவிக்க கிருபை தாங்கப்பா. இந்த வாரம் முழுதும் எங்கள் பிள்ளைகளை அற்புதமாய் நடத்துங்கப்பா. அவங்க கைட்ஸ் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்கப்பா.
நல்ல ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிசூட்டி கொடுக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். போக்கிலும் இடத்துல கத்துடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். படிக்கிற பிள்ளைக்கு நல்ல விசேஷ நாணத்தையும் பலனையும் கத்தர் கொடுங்கப்பா. இந்த வாரத்தை நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும், எல்லா ஜெபங்களையும், எல்லா ஊழியங்களையும் கத்தர் ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானத்திற்கு பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் ஆண்டவரே. தேவ சமாதானம், தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாரோட வாழ்க்கை நிறைவா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. தேவ சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில கட்டளையிடுவா. ஆமென்.